ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டர்ல அசம்பிள் பண்ற மாதிரி எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அசம்பிள் அப்படின்னா அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி நட்டு போல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி பிளெண்டர்ல ஒரு ஆட்-ஆன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. 3D பிரிண்டில் அதை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணதை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக அசம்பிள் ஆகுதா, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் டிசைனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளெண்டரோட இப்போ இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கியூபை பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பட்டன் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பிளக்கின் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். அதுக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரிஃபரன்ஸ் போய்க்குங்க. ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் டூல் அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். அன்ஜிப் பண்ணாமே நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். இங்கே ஆட் ஆகிக்குச்சா இல்லையான்னு சர்ச் பண்ணுறதுக்கு MAC அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது டிக்கில் இருக்குதான்னு பார்த்துங்க. அப்படி டிக்கில் இல்லை அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனபிள் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டால் அதில் எனபிள் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது அந்த த்ரெட் மட்டும்தான் தேவை, அதை எனபிள் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ஸ் நமக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் மெஸ்ஸன்ட் இருக்கும். அதில் சிலிண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கும். அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுதுனால 40 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதோட சைஸ் ரேடியஸ் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 5 mm வச்சுக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm வச்சுக்கலாம். ஓகே, 10 பத்தாது, ஒரு 40 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 40 வச்சாச்சு. இப்போ இதை வயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது. எந்த லைனும் கிராஸ் ஆகலை. இந்த ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா எந்த லைனும் கிராஸ் ஆகலை. இப்போ இதை அப்படி மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் நட்டு அந்த இது டிசைன் பண்ணுறது சொல்ல, அந்த த்ரெட்டு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சுற்றிலும் அந்த காயில் ஆட்டம் அந்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எடிட் மோடு போய் எடிட் மோடு வந்துக்குங்க. எடிட் மோடில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா எந்த லைனுமே இல்லை. அப்படி இடையில அந்த லைன் இருந்துச்சுன்னா அங்கேருந்து தான் கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா 2 ஃபேஸ் இருக்கிற மாதிரி அதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இருந்துச்சுன்னா கிரியேட் ஆகாது. எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா இடையில ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு லூப் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டாட போய் சென்டரில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற காட்டும். அது நேராக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இந்த லைனுக்கு கீழே எதுக்கு கீழே எனக்கு தேவைப்படுதுன்னா இவ்வளோ தூரம் தேவை. மேலே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்தால் போதும். ஓகேங்களா, அதனால் இங்கே நான் விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லூப் க்ரியேட் பண்ணணும்னு கேட்குது. எனக்கு வேணான்ட்டு செலக்ட் மோடு போய்க்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா எம்டி கிளிக் கொடுத்துக்கலாம். ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் ஃபேஸ் மோட் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Z பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம்லேருந்து இந்த மாதிரி மாறிக்கலாம். இப்படி இருக்கிறப்ப நான் செலக்ட் பண்ணேன்னா ஒன் சைடு தான் செலக்ட் ஆகிருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காது. அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் Z கிளிக் பண்ணி வயர் ஃப்ரேம் மோடு போயிட்டு இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணுறதுனால எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த லைனுக்கு தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா போகலை. ஓகேங்களா, இப்போ எது செலக்ட் பண்ணியிருக்குன்னா அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் மோட்லேருந்து வந்ததுக்கப்புறம் செலக்டாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இடையில இந்த கிராஸாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. இப்போ என்ன பண்ணலான்னா கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் மேலேயே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெஷின் 3 டூல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட் த்ரெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சும்மா ஒரு சிம்பிளாக கிடச்சிருக்குது. 4 த்ரெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய வச்சுக்கலாம், அப்போ தான் அவுட்புட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 15 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸு வைக்கிறது அவ்வளோ தூரம் வேணாம், நார்மலாக இவ்வளோ இருந்தால் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் தான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த இடமும் மேலே இருக்க இந்த இடமும் அது எப்படி ஸ்மூத் ஆகுதுங்கிறது நல்லா பாருங்கள். கம்மியாக வச்சோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், சடனாக அங்கே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் ஹைட்டு. இப்படி வச்சோம்னா அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான். எவ்வளோ திக்காக இருக்கணும், எவ்வளோ அந்த இது இருக்கும், எந்த சைடு கொஞ்சம் சாய்வாக இருக்கணும், பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில். ஓகேங்களா. இடையில எவ்வளோ கேப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது தேவைப்படுற இடத்துக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த காயிலுக்கு கீழே இன்செர்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கேப் அது இருந்துட்டு போது, கீழே இங்கே தான் இன்செர்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதனால பார்த்தீங்கன்னா பெவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப வேணால் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த நட்டு போல்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு கிரியேட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கங்க. அந்த அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட் போய்க்குங்க, மெஷ் போய்க்குங்க, சிலிண்டர் போய்க்குங்க. ஒரு டைம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு சிலிண்டர் ஆட் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான சிலிண்டர் தான் அடுத்தது ஆட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 7 இருந்துட்டு போகுது. ஓகேங்களா. டெப்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தால் போதும், ஏன்னா அது கம்மியாக தான் இருக்கும், அந்த கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்காம. ஓகே, இப்படி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் கொடுங்க, டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்து இங்கிட்ட மூவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இப்போ பூலியன் கொடுக்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் காணாமல் போயிடும், அதனால தான். சிலிண்டர் 1 சிலிண்டர் 2 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூலியன் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுங்க. ப்ரிஃபரன்ஸில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அதிலே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா. இங்கே சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், POOL அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா புல் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த டிக் கொடுத்து எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த சிலிண்டரை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து ஷிஃப்ட் கிளிக் பண்ண போகலே இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வந்துடும். இந்த புல் டூல் எனபிள் பண்ணதுனால எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதில் புல் டூல் கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, சாரி இப்படி செலக்ட் பண்ணிட்டேன், இதுக்கு ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் சிலிண்டர் செலக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் கொடுத்தேன், அப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு அவுட்ரு இது நமக்கு கிடச்சிக்கும். ஓகேங்களா. அவுட்ரு இது கிடச்சிக்கிச்சு, ஏன்னா அது காணாமல் போயிடும், அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் முதல்ல எடுத்து வைக்க சொன்னேன் உங்களை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ரெண்டுமே சேர்ந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கங்க. ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் எஸ்டியில் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்ரு இதை எடுத்துட்டேன். இப்போ Ctrl+Z கொடுத்து டெலீட் ஆன ஆப்ஜெக்ட் திரும்ப கிடச்சிடும். Ctrl+Z. ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா 2 ஆப்ஜெக்ட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகும், அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நான் 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை அசம்பிள் பண்ணலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா ஆனால் டைட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு டைம் நம்ம கொஞ்சம் கிரீஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0.1% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சைஸை. அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதே செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டான அளவில் தான் நான் அப்படியே தான் பூலியன் பண்ண போக்கில் தான் நான் இப்போ கிரீஸ் தொடவும் எனக்கு கை வழுக்குது. ஆனால் டைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆகிருக்கு, பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா லைட்டாக தான் ஸ்கேல் பண்ணணும், என்னென்னா அவ்வளோக்காக சரியாக இருக்காது. ஐயோ, உடஞ்சிருச்சு. இன்ஃபில் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருந்தேன், உடஞ்சிருச்சு. சரி, ஓகே, ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் உடஞ்சிச்சு, அதனால் இன்ஃபில் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுங்க. நான் கம்மியாக வச்சுருந்தேன். ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸ்கேலில் போயிட்டு 100% இருந்துச்சு அப்படின்னா 101 கொடுக்கலாம், 5.15. ஓகேங்களா. சின்னதாக தான் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் 101% அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஒரு டைம் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.